Hi friends, welcome back to Shavana's Lifestyle Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ போண்டா. இந்த ரெசிபி செய்யறதுக்கு பெங்கால் கிராம் ஃப்ளோர், கடலை மாவு, ரைஸ் ஃப்ளோர், அரிசி மாவு, 1 ஆனியன் ஃபைன்லி சாப் பண்ணி எடுத்துருக்கேன், 2 பொட்டேட்டோஸ், கரம் மசாலா பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், ஃபுட் கலர், அஸ்ஃபோடிட்டா அண்ட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் பொட்டேட்டோ, வாட்டர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி 5 to 6 விசிலுக்கு நம்ம பொட்டேட்டோவை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபைன்லி சாப்பிட ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன்லாம் வர தேவையில்லை, ஜஸ்ட் பிங்கிஷ் கலர் வந்தால் போதும். இப்போ இதில் ஆனியனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸில் மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவை நம்ம இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் எடுத்துக்கிறேன் அண்ட் ஃபைனலாக சால்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை ஒரு நல்ல திக் பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ ஒரு வானல்ல போண்டா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரில் பொட்டேட்டோ பால்ஸை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு உள்ளே இருக்கிற மசாலா ஸ்டஃபிங் ஆல்ரெடி குக் ஆகிருக்கு. ஸோ அவுட்டர் லேயர் மட்டும் தான் குக் ஆகணும். நல்லா 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் கூட உங்கள் இஃப்தாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களை இமீடியட்டாக வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.